Let us see how to solve a transportation problem for optimal solution. This is the problem. The demand is 34 and supply is 34, so it is a balanced one. So first thing, problem வந்து balanced இருக்கான்னு check பண்ணணும். அடுத்து we have to find out initial basic feasible solution. மூணு மெத்தட் இருக்கு. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன். நம்ம எப்பயுமே வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் தான் யூஸ் பண்ணணும், வேம் மெத்தட். ஸோ வேம் மெத்தட் யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடணும். இதுதான் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருக்கு. நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அலோகேஷன் இருக்குது, அது கரெக்டு. m+n-1, mங்கிறது 3 rows, nங்கிறது 4 columns, -1, 3 + 4 - 1 is 6. ஸோ இது non-degenerate problem. இதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டி பண்ணணும். மோடி மெத்தட் ஆர் யூவி மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டியில் வாட் வி ஹாவ் டு திருப்பி பாக்ஸ் எடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளை எழுதிட்டு டிமாண்ட் சப்ளையை எழுத வேண்டாம். யூ வேல்யூஸை ரோ வைஸ் போடணும், வி வேல்யூஸை காலம் வைஸ் போடணும். அப்படி போட்டுட்டு யூஸிங் Cij is equal to ui plus vj அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி அலோகேட்டட் செல்ஸ் வச்சு ui vj வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு u இல்லை வியோட வேல்யூ தெரியணும். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, எந்த ரோவோ இல்லை எந்த காலமோ நிறைய அலோகேஷன் வச்சுருக்கோ அந்த யூவோ இல்லை அந்த வியோ 0ன்னு எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராப்ளமில் v4 வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3 அலோகேஷன் இருக்குது, மற்ற ரோலெல்லாம் 2 தான் இருக்குது. ஸோ v4 is equal to 0. இந்த அசம்ஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Cij is equal to ui plus vj அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி எல்லா யூஐயும் விஜேவும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அலோகேஷன் செல்லை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இப்போது v4 is equal to 0 அப்படின்னும் போது அந்த செல் ஃபஸ்ட்டு செல் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் லாஸ்ட்டு செல் C14 is equal to u1 plus v4 அப்படின்னு வரும். ஸோ C14 is equal to u1 plus v4 அப்படின்னு வரும்போது u1 நமக்கு தெரியாது, C14ங்கிறது 10. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக u1 வந்து 10 ஆகிடும், ஏன்னா v4 வந்து 0. அதே மாதிரி C24ம் வச்சு கால்குலேட் பண்ணலாம். v4 0, ஆட்டோமேட்டிக்காக u2 என்னென்னா C24 தான் வரும், 16 வந்துடும். அண்ட் லைக்வைஸ் C34, இங்கேயும் v4 0 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக C34 தான் u3ஆக வரும். ஸோ அந்தந்தலோட 0 போட்ட உடனே அதோட சி வேல்யூஸே நமக்கு u வேல்யூவாக கிடச்சிரும், இல்லை v வேல்யூவாக கிடச்சிரும். ஸோ அதோட கால்குலேஷன்ஸை டீட்டெயிலாக தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ui vj வேல்யூஸ் கால்குலேட் பண்ண பிறகு செல் இவாலுவேஷன் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா dij is equal to Cij minus ui plus vj. இது எந்த செல்லுக்கெலாம் கால்குலேட் பண்ணணும்னா அன்அலோகேட்டட் செல்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ அன்அலோகேட்டட் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் போட்டு நம்பர் இல்லாத செல்ஸ் எல்லாம் அன்அலோகேட்டட் செல்ஸ். ஸோ அந்த செல்லுக்கு மட்டும் இந்த dij கால்குலேட் பண்ணணும். ஸோ dij ஃபஸ்ட்டு ரோவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் செல்லில் அன்அலோகேட்டட் செல். ஸோ d12 is equal to C12 minus u1 plus v2. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 minus 10 plus minus 12 அப்படின்னு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம் 30 plus 2ன்னு வரும். ஸோ 32 அப்படின்னு வேல்யூஸ் வரும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு அன்அலோகேட்டட் செல்லுக்கும் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணணும். கால்குலேஷன்ஸ் பின்னாடி அடுத்த ஸ்லைடில் இருக்குது. இந்த கால்குலேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு செல்லோடையும் லோயர் ரைட் ஹேண்ட் கார்னரில் நம்ம அந்த வேல்யூஸை எழுதணும். இப்படி எல்லாம் எழுதி முடித்த உடனே டிஐஜேவோட வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கா, 0க்கு மேலே இருக்கா, இல்லை 0வாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு டிஐஜே வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா தென் த கரண்ட் சொல்யூஷன் இஸ் நாட் ஆப்டிமல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஐட்ரேஷனுக்கு நம்ம போகிற மாதிரி வரும். இப்போ ஆப்டிமாலிட்டி ப்ரொசீஜர் அடுத்தது இன்னும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் x22 அப்படிங்கிற செல்
அதாவது C22 செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலமில் -18 அப்படின்னு டிஐஜே வேல்யூ வந்திருக்கு. அப்போது த கரண்ட் சொல்யூஷன் இஸ் நாட் ஆப்டிமல். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அந்த புது ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னா we have to draw a loop. ஒரு லூப் ஒன்று வரையணும். இந்த லூப் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸை யூஸ் பண்ணி வரையணும். ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். டயக்னலில் பாஸ் ஆகக்கூடாது ஸ்ட்ரைட் லைனு. அப்புறம் அந்த லூப் ஸ்டார்ட் ஆகிறது மோஸ்ட் நெகட்டிவ் செல்லில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதே செல்லில் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இதுதான் அந்த லூப் வரைகிறதுக்கான கண்டிஷன்ஸ். அது இல்லாமல் அந்த லூப் வரைகிறீங்கன்னா அதோட கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஸ்கொயர்னால் 4 கார்னர் இருக்கும், ரெக்டாங்குலர்னால் 4 கார்னர் இருக்கும். அந்த கார்னர்ஸ் எல்லாம் அலோகேட்டட் செல்லில் இருக்கணும். ஃபஸ்ட்டு செல்லை தவிர்த்து மற்ற கார்னர் எல்லாம் அலோகேட்டட் செல்லில் இருக்கணும். ஸோ இப்போது இந்த மோஸ்ட் நெகட்டிவ் டிஐஜே செல்லுங்கிறது 2,2ல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம லூப்பை ஸ்டார்ட் பண்ணணும். 2,2ல் ஒரு க்ரீன் பாயிண்ட் வச்சுருக்கேன். இங்கேருந்து தான் நம்ம லூப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம லூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கான் ட்ராவல் டு 2,1, அதாவது முன்னாடி இருக்க செல்லுக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம திரும்புறதுக்கு ஒரு கார்னராக இருக்கணும்னா அந்த இடத்துல அலோகேஷன் இருக்கும். ஸோ அது போக முடியாது. ஸோ கீழே வரலாம். ஓகே, குட், அதுவும் நல்ல விஷயந்தான். கீழே இருந்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு செல், அதாவது 3,4லேயும் அலோகேஷன் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் திருப்பி எங்கே டேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,4ம் ஒரு அலோகேட்டட் செல்லு தான். ஸோ அங்கே வச்சு அது வரைக்கும் போகலாம். அங்கேருந்து திருப்பியும் நம்ம 2,2க்கு வரலாம். ஸோ இது என்ன இப்படி போய்ட்டு ஏன் நேராக நம்ம 1,4க்கு போகக்கூடாதுன்னா, 1,4லேருந்து டேர்ன் பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்ட்ரைட் அவே கோ டு 1,1. அந்த அளவுக்கு லூப் வரைய முடியாது. ஸோ லூப் எப்படி வரையணும் அப்படின்னா இது மாதிரி தான் வரைஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு 2,2லேருந்து யூ ஆர் கோயிங் டு 3,2, 3,2லேருந்து 3,4, 3,4லேருந்து 2,4, அப்புறம் பேக் டு தி 2,2. இப்படி லூப் வரையணும். இந்த லூப்பை வரைஞ்சி முடித்த உடனே we have to assign plus theta and minus theta for the corners. ஸோ plus theta minus theta எப்படி அசைன் பண்ணணும்னா, லூப் ஸ்டார்ட் பண்ண பிளேஸில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் தீட்டாவை போடணும். அப்புறம் ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா போடணும். ஸோ லூப் ஸ்டார்ட் பண்ண 2,2ல் நான் ப்ளஸ் தீட்டா போட்டேன். அடுத்ததாக எங்கே வந்ததுன்னா 3,2ல் மைனஸ் தீட்டா போட்டேன். அடுத்த கார்னர் வந்து 3,4, அங்கே ப்ளஸ் தீட்டா போட்டேன். அதுக்கு அடுத்த கார்னர் வந்து 2,4, அங்கே மைனஸ் தீட்டா போட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கார்னர்ஸ்க்கு ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டான்னு போட்டுகிட்டே வரணும். நாம் எல்லா கார்னர்ஸ்க்கும் கண்டிப்பாக லூப்பில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ளஸ் தீட்டாவும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் இருக்கும். அதாவது இந்த லூப்பே பாருங்கள், 2 ப்ளஸ் தீட்டா இருக்குது, 2 மைனஸ் தீட்டா இருக்குது. ஸோ கரெக்டாக அப்படி தான் ஒரு லூப்புக்கு வரணும், ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா. இப்போ இது வரைஞ்ச பிறகு மைனஸ் தீட்டா இருக்கிற எத்தனை செல் இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம முன்னாடியே சொன்னோம் 2 மைனஸ் தீட்டா இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதோட அலோகேஷன்ஸை எடுத்துக்கணும். அதோட அலோகேஷன்னா சர்க்கிள்குள்ளே போட்டிருக்கிறது தான் அதோட அலோகேஷன்ஸ். 2, 6 2 இருக்குது. இந்த 2 and 6ல் எது மினிமம்னு எடுத்து பார்க்கணும். வேணால் தனியாகவும் போட்டு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டான்னு இருக்குது. இந்த மைனஸ் தீட்டாவில் 2 இருக்குது. ஒன்று அலோகேஷன் வந்து 2, இன்னொன்று 6. இதில் மினிமம் அப்படின்னு எதுன்னு பார்த்தா 2 தான் மினிமம். ஸோ அந்த 2வை என்ன பண்ணணும், அந்த தீட்டாவுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் தகுந்த மாதிரி அந்த ஆப்ரேஷனை கேரி ஓவர் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த 2,2 செல்லில் புதுசாக 2 வந்துடும். ஏன்னா அங்கே ப்ளஸ் தீட்டான்னு போட்டிருந்துச்சு இல்லையா, புதுசாக 2வை ஆட் பண்ணுறோம். அதே 3,2ல் 6ன்னு இருந்துச்சு, அங்கே மைனஸ் தீட்டா இருந்தது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், -2 பண்ணுறோம். ஸோ 4ன்னு வந்தது. அதே 3,4ல் 12ன்னு இருந்தது, அங்கே ப்ளஸ் தீட்டா இருந்துச்சு, அதனால் 12 + 2 14ன்னு மாறிடுச்சு. அங்கே மேலே 2,4 பாருங்கள், ஏற்கனவே அங்கே 2ன்னு இருந்தது, இப்போ அங்கே மைனஸ் தீட்டா இருந்ததுனால 2 - 2 0, அலோகேஷன் அங்கேருந்து மாறி போயிடுது. ஸோ இப்போ நம்ம புது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கு திரும்பவும் UIVJ வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் DIJ வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் புது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கேயும் அசம்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ ஒரு யூவோ இல்லை வியோ ஜீரோவில் ஆரம்பிக்கணும். நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு U1 வந்து ஜீரோவாக எடுத்துக்கிறேன். ஸோ U1 ஜீரோவாக எடுத்துக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி V1 வந்து 19 வரும், V4 வந்து 10 வரும். ஸோ அடுத்த கால்குலேஷன்ஸ் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கால்குலேஷன்ஸை போட்டு நீங்கள் அந்த U வேல்யூஸும் V வேல்யூஸும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த U வேல்யூஸ் முடித்த பிறகு we have to go with Dij values. ஸோ Dij values எதுக்கு கண்டுபிடிக்கணும்? அன்அலோகேட்டட் செல்ஸ்க்கு. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரோவில் 2 செல்லு, செகண்ட் ரோவில் 2 செல்லு, தேர்ட் ரோவில் 2 செல்லு. இத்தனை செல்லுக்கும் நாம் Dij values கால்குலேட் பண்ணணும். ஸோ Dij values calculations இங்கே கொடுத்துருக்கேன். Dij is equal to Cij minus Ui plus Vj. ஸோ இது அன்அலோகேட்டட் செல்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இங்கே செக் பண்ணிக்கலாம் Dij வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கா. பார்த்தீங்கன்னா எல்லா Dij வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நான் எழுதிட்டேன், லோயர் ரைட் ஹேண்ட் கார்னரில் எழுதிட்டேன். எல்லா Dij வேல்யூஸும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால த கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி முடிச்சிடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.